வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1500 படங்கள் கடைசி வரைக்குமே திருமணம் செஞ்சுக்கல, சொத்துக்களை எல்லாம் தானமாக கொடுத்த ஒரு தமிழ் நடிகையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். வாங்க. கிட்டத்தட்ட அனைத்து நடிகர்களோட படங்கள்லையும் நடித்தவங்க, 1500க்கும் மேற்பட்ட படங்கள், 6000த்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. தன்னோட சின்ன வயசுலேயே பாட்டி வேடங்களில் நடிக்கிறதுல கவனத்தை ஈர்த்தவர்னே சொல்லலாம். இவங்களை இன்றைக்கும் சொந்த ஊரில் குலதெய்வமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, இத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக மறைந்த பழம்பெரும் நடிகை எஸ்.என். லட்சுமி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1977ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. 13 பிள்ளைகளில் கடைக்குட்டி பிள்ளையாக பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட தந்தை ராஜா கம்பளத்து நாயக்கர் அரண்மனையில் நிர்வாக பிரிவில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. என்.எஸ். லட்சுமி அவர்கள் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட தந்தை நாராயண தேவருக்கு வேலை போயிடுச்சு. இதனால் குடும்பத்தில் வறுமை தலைவிரிச்சு ஆடிச்சுன்னே சொல்லலாம். அப்பாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க கொஞ்ச நாள்லே. அம்மாவால் 13 பேரோட பசியும் போக்க முடியலை. பல வேலைகளை பார்த்து குழந்தைகளை கரையேற்றிட்டு இருந்திருக்காங்க அவங்க அம்மா. தன்னோட 6 வயசுலேயே லட்சுமி அவர்கள் நாடக குழுவில் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியேறி நாடக குழுவோடு போயிட்டாங்க. பல நாடகங்கள் நடித்து தன்னோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டாங்க லட்சுமி அவர்கள். 1948ஆம் ஆண்டு சந்திரலேகா படத்தில் ஒரு நடன குழுவில் ஒருத்தராக நடிச்சிருக்காங்க. டாக்டர் சாவித்ரி, நல்லத்தங்கை, தாமரக்குளம்னு சொல்லி இதுக்கப்புறமா பல படங்களில் நடிச்சிருக்காங்க. திருமணமே செஞ்சுக்காமல் நடிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பாக்தாத் திருடன்ற படத்தில் எம்ஜிஆரோட நடிச்சிருக்காங்க. நடிகர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், முத்துராமன் சொல்லி பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்தோட எஜமான் படத்துலையும், கமலோட தேவர் மகன் படத்துலையும், விஜயகாந்துடன் வானத்தை போல படத்துலையும், அஜித்துடன் மைனர் மாப்பிள்ளை படத்துலையும், விஜயுடன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலையும் சொல்லி ஏராளமான படங்களை நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மகாநதி படத்துக்காக தேசிய விருது கிடைக்க வேண்டியிருந்த சூழ்நிலையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் விருது மிஸ் ஆகிருக்கு. பல படங்களில் நடித்தவங்க 2012ஆம் ஆண்டு தன்னோட 85 வயசில் காலமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்களோட சொந்த ஊரான சென்னல்குடி கிராமத்தில் அவங்களோட சொந்த நிலத்திலேயே உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அங்கேயே அவருக்கு ஒரு நினைவிடமும் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்களோட குடும்பத்தினர் அவரை ஒரு குலதெய்வம் போல் கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமல் அவங்கள தொடர்ச்சியாக படங்களில் பயன்படுத்திக்கிறாமல் இருந்திருந்தா இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு அவரோட நடிப்பை பார்க்க முடியாமலே போயிருக்கும். எந்த கதாபாத்திரத்தில் கொடுத்தாலும் பாத்திரத்துக்கேற்ப உருவம் மாற்றிக்கிற தண்ணியை போல் மாறதில்லை என்.எஸ். லட்சுமி வல்லவர்னே சொல்லலாம். பிறக்கும்போதே வறுமையில் வாடி இருந்தாலும் சினிமாவில் நடித்து தன்னோட வறுமையை கடத்தியிருக்காங்க என்.எஸ். லட்சுமி அவர்கள். தான் மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்தையும் மேம்படுத்தியிருக்காங்க. தன்னோட பெரிய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டதுனாலையும் தனிப்பட்ட காரணத்தினாலையும் கடைசி வரைக்கும் என்.எஸ். லட்சுமி அவர்கள் திருமணமே செஞ்சுக்கல. சினிமாவில் தான் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் தான் வளர்த்தவங்களுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. சொந்த ஊர்லேயே 10 ஏக்கருக்கு மேலான தோப்பு, வீடுன்னு சொல்லி சொத்துக்கள் இருந்ததையும் தான் வளர்த்தவங்களுக்கே என்.எஸ். லட்சுமி அவர்கள் தானமாக கொடுத்துட்டு தான் அவங்களோட ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க. அதே போல் 20க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற இல்லத்திற்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.